Hi friends, welcome to sample question paper series. So sample question paper series la nama already chapter 1 ku video போட்டுருந்தோம். இப்போ chapter 2 inverse trigonometric functions ku video போட போறோம். So chapter 2 ல இருந்து உங்களுக்கு 4 questions வரும். sample question paper படி. Okay, sample question paper படி நான் சொல்றேன். So 4 questions வரும். So அதுல first question உங்க question paperல section A ல sample question paperல section A லயே first question அதான் கேட்டிருக்காங்க. Okay, sample question paper என்கிட்ட இல்லன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது சிபிஎஸ்சி வெப்சைட்குள்ளே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போகும். அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியரா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ இப்போது ஃபஸ்ட் கொஷின் எழுதியாச்சு. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் சாப்டர் 2 இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். அது வீடியோஸ்லாம் இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் போனீங்கன்னா இந்த சாப்டருக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். சாப்டர் 2க்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஓகே, அந்த வீடியோ பார்த்தே ஆகணும். ஓகே, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆல் சில்வர் டீ கப்ஸ் கான்செப்ட்டு தெரிஞ்சே ஆகணும். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி டேபிள், அந்த sin 30 டிகிரினா என்ன, 45 டிகிரினா என்ன, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்களா? ட்ரிகனோமெட்ரி டேபிள் அதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது மூணுத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சம் புரியும். இல்லாட்டி இந்த சம் புரியாது. முதல்ல டிஸ்கிரிப்ஷனில் 3 வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க, சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், இது மூணுத்தையும் பார்த்துட்டு இங்கே வாங்க. 3 கான்செப்டையும் கற்றுக்கோங்க, சரிங்களா? இந்த இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்கிறப்பன்னா, ட்ரிக்னாமெட்ரி நம்ம டெக்ஸ்ட் புக்கு பார்த்தீங்கன்னா அதில் டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். எக்ஸசைஸ் 2.1ல் ஓகே, 2.1க்கு முன்னாடி ஒரு டேபிள் காலம், ப்ளூ கலரில் ஒரு டேபிள் காலம் போட்டு ப்ளூ கலரில் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் டொமைன், இது ரேஞ்சு, பிரின்சிபல் வேல்யூன்னு. அந்த டேபிள் காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஷார்ட்கட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அந்த டேபிள் காலம் எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ தெரிஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அப்புறம் உடனே இது புரிய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் இதுக்கு பொறுப்பாக முடியாது. கம்பெனி சார்பு இல்லை, நிர்வாகம் பொறுப்பல்ல. நைஸ். ஸோ இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் π/3 மைனஸ் சைன். இப்போ பாருங்களேன், சைன் 30 டிகிரின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சைன் 30 டிகிரியா சார், 1/2ன்னு சொல்லுவீங்க ட்ரிக்னாமெட்ரி டேபிள் வச்சு. இப்போ சைன் இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஓகே, ட்ரிக்னாமெட்ரி டேபிள் இங்கே இருக்கும். இங்கே சைன் தீட்டான்னு இருக்குது. இங்கே 0 டிகிரி, இங்கே 30 டிகிரி, இங்கே 45, இங்கே 60, இங்கே 90. ஸோ இது மட்டும் நான் இப்போதைக்கு வேல்யூஸ் எழுதுகிறேன். சைன் 0னா 0, 30னா 1/2, 1/√2, √3/2, 1. 30 டிகிரினா π/6ன்னு அர்த்தம். 3னா 6, இங்கே 4 இருக்குதா? ஸோ π/4. 6னா π/3, இது π/2. ஓகே, இப்போ சைன் இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இந்த டேபிளை ரிவர்ஸில் பார்க்கணும், இன்வர்ஸாக பார்க்கணும். ஓகே, அதுதான் சைன் இன்வர்ஸ்க்கு அர்த்தம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x, அப்புறம் கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -x. நெக்ஸ்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் -xனால் என்ன அர்த்தம்னா, இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிடுங்க, இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிடுங்க. மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் +x மைனஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் +x மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் +x. ஸோ இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டா என்ன வரும்? ஸோ இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு மாறிடும். இது ஃபார்முலா, இதை நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். ஓகே, நோட். ஆக்சுவலாக நான் ரீகால்னு போடுவேன். நிறைய பேர் படிக்கவே மாட்டேறீங்க, படித்தா தானே ரீகால் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் படிக்க மாட்டேங்க, அதை நோட் பண்ணிப்போம். ஓகே, இப்போது இது வேல்யூஸ் இது கண்டுபிடிப்போம். சைன் ஆஃப் π/3 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. 1/2க்கு ரிவர்ஸில் பாருங்கள், 30 டிகிரி. சைன் இன்வர்ஸ்னால் ரிவர்ஸில் பார்க்கணும். 1/2 எங்கே வருது? 30 டிகிரி வருது. 30 டிகிரினா எப்படி எழுதலாம்? ரேடியனில் π/6ன்னு எழுதலாம். ஓகே, 30 டிகிரினா π/6. ஸோ சைன் ஆஃப் π/3னா என்ன டிகிரி? 60 டிகிரி. இது 30 டிகிரி. 60 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி, 60 ப்ளஸ் 30 90. ஸோ 90 டிகிரி. சைன் 90 வேல்யூ என்னது? சைன் 90 டிகிரி 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. அவ்வளோதான் சம் முடிஞ்சு. பார்த்தீங்களா? 1 2 இது கொஸ்டினே திரும்ப வச்சுருக்கேன், 3 ஸ்டெப்பு, ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஆன்சர் இஸ் 1. தட்ஸ் ஆல். இப்படி தான் இருக்கும் சம்ஸ் எல்லாம். புரிஞ்சிருச்சு, இந்த டேபிள் வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிருச்சு, இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இப்படி தான் இருக்கும். 3 ஸ்டெப்பில் போட்டுடலாம். ஓகே, புரியலைன்னா 3 ஸ்டெப்பில் போட முடியாது. என்ன தான் முக்கிய படிச்சாலும் போட முடியாது புரியலைன்னா. ஓகே, புரிஞ்சுக்கோங்க, இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போகுமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், செக்ஷன் ஏ தான் கேட்டிருக்காங்க, 10th ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா நீங்கள் இது 10th படிச்சிருக்கீங்க, அதனால தான் ரீகால்னு போடுறேன்.
1 + tan ஸ்கொயர் ஏ, ஏஓ எக்ஸோ தீட்டாவோ ஏதோ ஒன்று ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஏ. ஓகேவா? உங்களுக்கு வேணா எக்ஸ்ன்னு போடுவோம், தீட்டான்னு போடுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மில் தெரிஞ்சால் தான் சம் போட முடியும். ஸோ சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனு எப்படியாவது சைனுக்கு ரிலேட் பண்ணி எழுதியாகணும். சைனுக்கு பக்கத்தில் சொந்தக்காரங்க, சைனோட சொந்தக்காரங்க, கொசிகண்ட்டு, காசு இவங்களை வச்சு எப்படியாவது எழுதி கொண்டு வந்து இது மாதிரி ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ சைன் ஆஃப், இப்போ யாரை பிரச்சனை பண்ணுறது? இதோ சம்மந்தமே நம்ம tan இன்வர்ஸ் தான் பிரச்சனை பண்ணுறான். இவனை மட்டும் தட்டி தூக்குங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுக்கிறேன். லெட் நானே எடுக்கிறேன், நீங்கள் தீட்டான்னு வச்சுக்கோங்க, என்னென்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த tan இன்வர்ஸ் எப்படி தரலாம் என்ன ஆகும் தெரியுமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan ஏன்னு ஆகும். ஸோ இன்வர்ஸ் டேனை மட்டும் இதை வரைக்கும் தான் தூக்குறேன், இதை வரைக்கும் இப்படி தள்ளுறேன். ஸோ tan ஏ. ஸோ இப்போ tan ஏ எப்படி தரலாம்? tan இன்வர்ஸ். புரிஞ்சுதா? இன்வர்ஸ் எப்படி போனால் tan எடுத்தோம்னா இன்வர்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan ஏன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் tan தீட்டானா என்ன ஃபார்முலா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ tan ஏனா சைன் ஏ பை காஸ் ஏன்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ சைன் ஏவை இங்கே வச்சுக்கோங்க. இது எப்படி தள்ளினீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு காஸ் ஏ. நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் சொல்கிறீங்க? இங்கே என்னமோ இது நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறீங்க. நல்லா பாருங்களேன். சைனு அப்படியே எழுதுங்க, கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. இது ரீகால் சைனு. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நான் என்னென்னு பேர் வச்சுருக்கேன்? ஏன்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சைன் ஏ தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஓகே, தெளிவாக இருக்கிறீங்களா? சரி, நம்ம இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டா சைன் ஏ கண்டுபிடிக்கணும். எக்ஸோ காஸ் ஏவோ மல்டிப்ளை பண்ணிட்டா சம் முடிஞ்சது. சைன் ஏ வந்துடும். ஓகே, ஸோ எக்ஸ்னா எக்ஸ் தான். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan ஏன்னு எடுத்துருக்கேன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் tan ஏ. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan ஏ ப்ளேஸில் எக்ஸ்ன்னு போடுங்க. 1 + எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஏ. இந்த ஸ்கொயர் எப்படி தள்ளினா ரூட் ஆகிடும். 1 + எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன்ட் ஏ. ஸோ சீக்கன் தீட்டான ஒரு ஃபார்முலா இருக்குது. சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. சீக்கன்ட்டு காசும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல். ஸோ ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் ஏ. சீக்கன்ட் ஏனா 1 பை காஸ் ஏ. எனக்கு காஸ் ஏ ஆன்சர் தான் வேணும். இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் டேக் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைடு. அப்படியே ரெண்டு பேரும் இப்படி திரும்பி ஆனால் எத்தனை கை திருப்புறது? ஐயோ ஐயோ. ஸோ திருப்புங்க அப்படியே. 1 பை ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ. ஸோ காஸ் ஏக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் ஏவோட ஆன்சர் வந்துடும். ஸோ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் ஏனானது 1 பை ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சைன் ஆஃப் ஏன்னா நமக்கு என்ன எடுத்திருந்தோம்? tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சா? ஸோ சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா சம்மு? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. tan இன்வர்ஸ் எக்ஸ் உள்ளே டிஸ்டர்ப் பண்ணுறோன்னே ஏன்னு எடுத்தேன். இப்படி தரலாம் tan ஏ. இதை அப்படியே வச்சுருந்தேன். tan ஏ சிம்பிளி பண்ணால் சைன் பை காசு. ஸோ இப்போ சைன் ஏ ஈக்குவல் டு காசு எப்படி தள்ளுங்க? எக்ஸ் இன்ட்டு காசு ஏ. நம்ம கொஸ்டினுக்கு பாருங்கள். சைன் ஆஃப் இந்த ஃபுல் டேர்ம் என்னோட ஏ. ஸோ சைன் ஏ தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும்? காஸ் ஏ வேணும். எக்ஸையும் காஸ் ஏ மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். எக்ஸ் இன்ட்டு காஸ் ஏ. ஸோ கண்டுபிடிக்க போகிறேன். நமக்கு தெரிஞ்ச டேனு இன்வால்வ் ஆகிறவன், டேனும் காசு இன்வால்வ் ஆகிறவன் ஒரே ஃபார்முலா டேனும் சீக்கண்ட்டு. ஓகே, சீக்கண்ட்டு காசும் சொந்தக்காரங்கள்ல. ஸோ 1 + tan ஸ்கொயர் தீட்டா 1 + tan ஏனா என்னது? tan ஏனா எக்ஸ். சப்ஸ்டியூட் பண்ணிட்டா எக்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயர் எடுத்தாலும் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர். சீக்கண்ட் ஏனா 1 பை காஸ். ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 1 பை இந்த ரெண்டு பக்கம் டேக் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணால் 1 பை ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ. ஸோ காஸ் ஏ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. எக்ஸ் இன்ட்டு இந்த டேர்ம். ஸோ ஆன்சர் வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ 10th சம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போது 27th கொஷின், அதாவது 3rd கொஷின். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் வேல்யூ லைஸ் பிட்வீன் π to 3/2. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட முடியும். ஓகே, இப்போது 1 + cos எக்ஸ்க்கு ரீகால் பண்ணுங்கள். ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 + cos 2x என்னென்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா. இங்கே நமக்கு எக்ஸுக்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கேருந்து இந்த 2 நான் இந்த பக்கம் தள்ள போகிறேன். ஆங்கிள் பக்கத்தில் இருக்க 2 இது ஆங்கிள் தானே, ஒரு 30 டிகிரி 45 டிகிரி இருக்க வேண்டிய ஒரு ஆங்கிள் பக்கத்தில் இருக்க 2 இப்படி மூவ் பண்ணால் ஆங்கிளுக்கு தான் போகும். ஸோ இங்கே எக்ஸில் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸில் எழுதிக்கலாம். ஓகே, ஆங்கிள் இருக்க 2 ஆங்கிளுக்கு தான் போகும். ஸோ 1 + cos x இஸ் ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் x/2. ஓகேவா? ஸோ இங்கே இருக்க 2 மல்டிப்ளை இருக்க 2 இது வந்து டிவிஷனில் ஆங்கிள் மட்டும் தான் போகும். இதே மாதிரி 1 - cos 2x இஸ் ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் x.
சேம் இந்த 2 இப்படி தள்ளுங்க. ஸோ 1 மைனஸ் காஸ் எக்ஸ்னால் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் பதிலாக 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2, 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் பதிலாக 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 by same root of 2 cos square x by 2 minus root of 2 sin square x by 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது சப்ஸ்டியூட் பண்ண அப்புறம் நம்ம பாருங்கள் எக்ஸ் எல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா எக்ஸ் பை 2 ஆகிடுச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ பைலேருந்து 3/2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு எக்ஸ் இல்லை, நம்மக்கிட்ட எக்ஸ் பை 2 இருக்குது. ஸோ அதோட வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ பையிலேருந்து 3/2 இருக்குது. இது கொஷினில் உள்ளது. ஓகே, இப்போது நம்மக்கிட்ட எல்லாம் எக்ஸ் பை 2 மாறிடுச்சு. ஸோ டிவைடட் பை 2 எல்லா பக்கமும் டிவைட் பண்ணி 2 பண்ணால் பை பை 2 லெஸ் தென் எக்ஸ் பை 2 லெஸ் தென் 3/2 ஆல்ரெடி இருக்குது. இது ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் ரூட் ஆஃப் 4 டிவைட் பை 2 பண்ணிட்டேன். ஸோ இப்போ எக்ஸ் பை 2 எதுக்குள்ள லையிங்கில் இருக்குது? பை பை 2லேருந்து 3/4 0 90 இது 180. பை பை 2னா 90 டிகிரி தான். கரெக்டாக? ஸோ 3/4னா 135 டிகிரின்னு அர்த்தம். 135 டிகிரி அதான் 3/4 ஆர் 3/4. எப்படி சார் சொல்கிறீங்க? 3 இன்ட்டு பைக்கு 180 போடுங்க பை 4 கேன்சல் பண்ணுங்கள், 45 வரும். 3 இன்ட்டு 45 135 டிகிரி. ஸோ இந்த எக்ஸ் பை 2 என்னோடய ஆன்சர் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் 90லேருந்து 135 இதுக்குள்ளே தான் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட் ஆல் சில்வர் டீ கப்ஸில் சில்வர்னா சைனும் கொசிக்கண்ட்டும் தான் இந்த குவாட்ரண்ட்டுக்கு சொந்தக்காரங்க. ஸோ வேறு யார் இருந்தாலும் நெகட்டிவ். காசு வருமா? வராது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு நெகட்டிவ். காசு வருமா? வராது. ஃப்ரண்ட்டில் ஒரு நெகட்டிவ். சைன் தான் சொந்தக்காரங்க. ஸோ பிரச்சனை இல்லை, பாசிட்டிவ். புரிஞ்சுதா ஏன் நெகட்டிவ் போட்டேன்னு? ஓகே, நல்லா பாருங்கள். எக்ஸ்ன்னு கொடுத்தாங்க, கொஸ்டின் எக்ஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது. இப்போ நான் எல்லா ஆங்கிளும் எக்ஸ் பை 2 மாற்றிட்டேன். ஸோ அதனால் என்னோடய ஆங்கிள்ஸுக்கு நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? செக் பண்ணி பார்த்தா எக்ஸ் பை 2 மாற்றினா எல்லாத்தையும் டிவைட் பை 2 பண்ணால் எக்ஸ் பை 2 மாறிடுச்சு. இப்போது இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் யாருக்கு சொந்தம்? சைனுக்கும் கொசிக்கண்ட்டுக்கும் தான். ஓகே, ஆல் சில்வர் டீ கப்ஸ் கான்செப்டில். ஸோ சைன்னால அதுக்கு பிரச்சனை, ஃப்ரண்ட்டில் எதுவும் மாற்ற தேவையில்ல, பாசிட்டிவ் அது இருக்கிறது இருந்துட்டு போட்டோம். இது காசு வராது. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டை நெகட்டிவ் போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அழிச்சிடலாம். இப்போது இந்த tan இன்வர்ஸ் அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் √2 தனியாக எடுத்துட்டேன். இந்த காஸ் ஸ்கொயருக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆகி காஸ் எக்ஸ் பை 2. நல்லா பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டு வந்து 2க்கும் காமன், காஸ்க்கும் காமன். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ரெண்டுத்துமே காமன். √2க்கு ரூட் எடுக்க முடியாது, √2 தான். ஓகே, 2க்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ அது 2 அப்படியே தான் இருக்கும். காஸ் ஸ்கொயருக்கு மட்டும் கேன்சல் பண்ணால் காஸ் எக்ஸ் பை 2 வந்துடும். ஓகேவா? ப்ளஸ் இங்கேயும் 2க்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ √2 சைன் எக்ஸ் பை 2 பை இங்கேயும் மைனஸ் √2 காஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் ஸ்கொயர் கேன்சல், ஸ்கொயர் √2 சைன் எக்ஸ் பை 2. ஸோ மேலே இங்கே ஒரு √2 இங்கே ஒரு √2 மைனஸோடு சேர்த்து வெளியே காமனாக எடுத்துருங்க. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √2 காமனாக எடுத்துட்டா இது வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2 வந்து ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை 2 ஆகிடும். மைனஸ் இது வந்து பாசிட்டிவ் டேர்ம் வந்து நெகட்டிவ் ஆகிடும். மைனஸ் சைன் எக்ஸ் பை 2 பை கீழே √2 மைனஸ் √2 காமனாக எடுத்தால் ஸோ காஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் வந்து ப்ளஸ் சைன் எக்ஸ் பை 2 மாறிடும். ஓகேவா? எல்லாம் மாறிடுச்சு. ப்ராக்கெட் டிஃப்ரென்ஸ் கட்டுறாங்க. வெளியே ஒரு ப்ராக்கெட் பெருசாக போட்டுக்கலாம், க்ளோஸ் மாரி உள்ளே அது மைனஸ் √2 கேன்சல். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப், இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸு நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் நான் காஸ் எக்ஸ் பை 2 டிவைட் பண்ணுவேன். மல்டிப்ளை என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளை இல்லை, டிவைடட் பை, மல்டிப்ளையும் போடலாம், எதுவும் ஒன்று தான். டிவைடட் பை காஸ் எக்ஸ் பை 2 இன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ இந்த டேர்மு காஸ் எக்ஸ் பை 2 டிவைட் பண்ண போகிறேன், இதையும் காஸ் எக்ஸ் பை 2 டிவைட் பண்ண. ஸோ டிவைடட் பை காஸ் எக்ஸ் பை 2 போடுங்களேன். இங்கேயும் காஸ் எக்ஸ் பை 2, இங்கேயும் காஸ் எக்ஸ் பை 2, இங்கேயும் காஸ் எக்ஸ் பை 2 போடுங்களேன். காஸ் கேன்சல். ஸோ 1 மைனஸ் சைன் பை காசு tan எக்ஸ் பை 2 கரெக்டாக பை காஸ் கேன்சல். ஸோ 1 ப்ளஸ் சைன் பை காசு tan எக்ஸ் பை 2 கரெக்டாக. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போது டேனில் என்ன டிகிரி வந்து 1 வரும்?
tan 45 டிகிரி அதாவது π/4 வந்து 1 தான் வரும் கரெக்டாக. ஸோ இங்கே 1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் வெளியே இருக்க tan இன்வர்ஸ் உள்ளது 1க்கு பதிலாக tan π/4 மைனஸ் tan x/2 பை இந்த 1க்கு சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னு நான் சொல்கிறேன். இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 × 2 வந்து 2 × 1ன்னு எழுதிக்கலாம், தப்பு இல்லையே. அதாவது tan x/2 1 × tan x/2 இங்கே ஒரு 1க்கு பதிலாக tan π/4 போடுறேன். ஓகே, ஸோ இன்ட்டு tan x/2 புரிஞ்சுதுங்களா? நல்லா பாருங்கள், 2 × 1 எழுதுறேன். அதே மாதிரி tan x/2 இருக்குது, அதை நான் 1 × tan x/2 எழுதுறேன். இந்த 1க்கு பதிலாக tan π/4 போடுறேன். இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது பார்க்க ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது, அதனால தான் நான் இவ்வளோ பண்ணுறேனே. என்னென்னா tan ஆஃப் a மைனஸ் b என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan a மைனஸ் tan b பை 1 ப்ளஸ் tan a tan b இதுதான் ஃபார்முலா. ஸோ a இருக்க இடத்துல என்கிட்ட π/4 இருக்குது, b இருக்க இடத்துல x/2 இருக்குது, மற்றபடி மேலே மைனஸ் 1 ப்ளஸ் கீழே 1 ப்ளஸ் இருக்கா. ஸோ tan a மைனஸ் b தான். ஸோ வெளியே இருக்க tan இன்வர்ஸ் உள்ள இங்கே tan a மைனஸ் பின்னா π/4 மைனஸ் x/2. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் பக்காவா தெளிவாக இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, வெறும் ஃபார்முலா அப்ளை பண்ணி நார்மல் சிம்பிளிஃபிகேஷனில் பண்ணிருக்கேன். டிவைடட் பை cos x/2 பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் மேலே அழிச்சிக்கிறேன், நான் இடம் பத்தலை. ஸோ இந்த இடத்த அழிச்சிட்டு ஸோ இந்த டேர்ம் மேலே எழுதுனா tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/4 மைனஸ் x/2. ஓகேவா, கரெக்டா? ஸோ இப்போது tan இன்வர்ஸு tan கேன்சல் பண்ணிட்டா π/4 மைனஸ் x/2. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது? இது இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் இப்படி tan இன்வர்ஸ் tan கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வேல்யூ வந்து இந்த இங்கே இருக்க என்ன டேர்ம் இருக்கும், tan இன்வர்ஸ் இருக்கா, இதோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இதோட ரேஞ்சுக்குள்ளே இந்த வேல்யூ இருக்கணும், இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ tan இன்வர்ஸோட ரேஞ்ச் என்னென்னு பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி டேபிளுக்கு முன்னாடி ஒரு சொல்லி கொடுத்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்குன்னு இம்பார்ட்டன்ட் டொமைன் ரேஞ்செலாம் படிக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அங்கே இருக்கும் எக்ஸைஸ் 2.1க்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்கும், ஒரு ப்ளூ கலர் டேபிள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் போட்டிருக்கோம். நானும் சாப்டர் 2 இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் போட்டிருப்பேன், இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில். ஓகே சரிங்களா, எக்ஸைஸ் 2.1 முன்னாடி இருக்கும். ஸோ tan இன்வர்ஸோட ரேஞ்ச் என்னென்னா மைனஸ் π/2லேருந்து ப்ளஸ் π/2குள்ளே இருக்கும். ஓகே, இதுதான் டேனோட ரேஞ்சு. இப்போது இப்படியே ஆன்சர் விட்டுடலாம். நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா டவுட் கேட்குறீங்கன்னா தான் இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி இந்த கொஷினில் π லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 3π/2 இருந்துச்சு. இதை டிவைடட் பை 2 பண்ணி இப்படி போட்டு வச்சுருந்தோம் கரெக்டாக. இப்போ நமக்கு π/4 மைனஸ் x/2 வேணும். ஸோ இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எப்போவுமே இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எப்போவுமே இன்இக்வாலிட்டி இப்படி திரும்பி இருக்குது, இப்படி திரும்பிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் x/2 வந்துச்சு உள்ள. இப்போ π/4 இதோட சேரணும். ஸோ π/4 ரெண்டு பக்கம் ஆட் பண்ணுங்கள், 3 பக்கமும். π/4 3 பக்கம் ஆட் பண்ணுங்கள். இப்போ π/4னா 45 டிகிரி. 45 மைனஸ் 90 மைனஸ் 45. ஸோ மைனஸ் π/4 கிரேட்டர் தென் இங்கே π/4 சேர்க்கலையா, π/4 மைனஸ் x/2 கிரேட்டர் தென். ஸோ π/4னா 45. 45 மைனஸ் 135 டிகிரி. ஸோ மைனஸ் 90 டிகிரி. இங்கே பாருங்கள், இந்த ஆன்சர் வந்து மைனஸ் 45க்கும் நம்பர் லைனில் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு 45 டிகிரி வச்சுக்கோங்க, மைனஸ் 45, இங்கே மைனஸ் 90. ஸோ இந்த மைனஸ் 45க்கும் மைனஸ் 90க்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மைனஸ் 45க்கும் மைனஸ் 90 நடுவில் இருக்கும். ஸோ மைனஸ் 90 நம்மளோட ரேஞ்ச் என்னது, மைனஸ் 90லேருந்து ப்ளஸ் 90 வரைக்கும். ஸோ என்னோடய இந்த வேல்யூ இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது, இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஐ கேன் கேன்சல். ஸோ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு இவ்வளோ ரீசன் நான் சொல்கிறேன் சரிங்களா, ஏன் கேன்சல் பண்ணுறோன்னு புரிஞ்சுதா. ஓகே, இன்னும் டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகே, இப்படி இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஆன்சர் வந்து இந்த π/4 மைனஸ் x/2 வந்து மைனஸ் π/4 மைனஸ் 45 டிகிரி, அதுக்கும் மைனஸ் 90 டிகிரி, இதுக்கும் நடுவில் தான் இருக்குது. இதுக்கும் லையிங்கள் நடுவில் இருக்குது. இது நடுவில் இந்த ரேஞ்சு. என்னோட இந்த tan இன்வர்ஸோட ரேஞ்ச் என்ன, பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச், அதாவது ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா டேபிளில் மைனஸ் π/2 ப்ளஸ் π/2 கொடுத்துருவாங்க. மைனஸ் 90 ப்ளஸ் 90 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதுக்குள்ளே தான் இதுவும் வருது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்ளம் போகுமா? அதோட சம் முடிஞ்சுது. ஓகே, அது மட்டும் இல்லை, ஒன்று சொல்ல மாதிரி போன சம்மில் -π/2 +π/2 இப்போ தான் சொல்லி முடித்தேன். ஒரு செகண்ட் கூட இருக்காது. க்ளோஸ்டு போட்டல, மறந்து போய் போட்டேன். அதெல்லாம் ஓப்பன். ஓகே, ஓப்பன் இன்டர்வல். சரிங்களா? அதை மாற்றிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஓப்பன் இன்டர்வல். நெக்ஸ்ட்டு 36 சம்மு. இது வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கு எக்ஸசைஸ் 2.1ல் எக்ஸசைஸில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அதை அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் புக்ஸ் ப்ராப்ளம்ஸே நிறையா ஒரு 30% 40% வரும் புக் ப்ராப்ளம்ஸே. சரிங்களா? ஸோ இப்போது tan inverse of x ஒய்யினாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ரேஞ்சு தான். ஒய்யினாலே என்னது? ரேஞ்சு தான். ஸோ tan inverseோட ரேஞ்ச் இப்போ தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? tan inverseோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? -π/2 +π/2 ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்னால் இந்த π/2 தவிர, இந்த π/2வும் தவிர, இன்பிட்வீன் இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓப்பன் இன்டர்வல்னால் நம்பர் லைனில் -π/2க்கு தவிர முன்னாடி வரைக்கும் பாருங்கள், இதை சேர்க்கலை. +π/2 தவிர எக்ஸப்ட் திஸ் கேஸ். ஓகே, இன்பிட்வீன் எவ்ரி திங். ஸோ இதுதான் tan inverse. ஸோ இதுதான் ஆன்சர். எங்கே இருக்குது? இதுவா இதோ இருக்குது ஆன்சர். நீங்கள் கேட்கலாம், இதோ கூட இருக்குது -π/2 இது -π/2 +π/2 இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போது 1 2 செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டால் 1ம் 2ம் தான் இருக்குன்னு அர்த்தம். 1ம் 2ம் தான். இன்பிட்வீனில் இருக்க நம்பர்ஸ் தான் இல்லைன்னு அர்த்தம். ஸோ -π/2 இருக்குது, +π/2 இருக்குன்றாங்க. இன்பிட்வீனில் இருக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு பாருங்கள், இன்பிட்வீனில் இருக்கிறது தான் வேணும். இதுவும் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் இது வராது. ஸோ இது ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதோட சாப்டர் 2ஓட இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட்ஸு ஃப்ரம் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 4 கொஸ்டினாக கேட்டாங்க. 4 கொஸ்டினுமே போட்டாச்சு. பயங்கரமாக போட்டிருங்க. நான் சொன்னதெல்லாம் வீடியோஸ்லாம் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டக்குன்னு கொடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சாப்டரில் 5 மார்க்கு, செகண்ட் சாப்டரில் 4 மார்க், 9 மார்க் எப்படியா எடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 and 4 15 மார்க் கன்ஃபார்ம் வரும். 9 + 15 24 மார்க்ஸ் அசால்ட்டாக அடிச்சிருங்க. சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகுமா? நெக்ஸ்ட் சம் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 3 4 பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.